அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அருள்வாக்கம்மா அப்படின்னு பொதுமக்களால் அழைக்கக்கூடிய காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். அம்மா, நீங்கள் நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பொதுமக்களுக்கு எல்லாமே பயனுள்ள தகவல்களாக தான் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய பொருட்கள், முக்கிய பொருட்கள் அப்படிலாம் நம்ம பேசினோம். அந்த வகையில் இந்த ஒரு திருவுருவ படத்தை நம்ம தினமும் பார்த்துட்டு வெளியில் போகிறோம், ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூ போகிறோம், ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு படத்தை பார்த்துட்டு நம்ம வெளியில் போகிறது ரொம்பவே சிறப்புமா? கண்டிப்பாம்மா. அனைவரும் சர்வகடாட்சம் பெறுது. தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நம்ம ஆலயத்தை பற்றி. பாபா தானாக வந்தார், தான் தோன்றி நாமம் கொண்டார். நம்ம ஆலயத்தினுடைய சிறப்பு, ஆலயத்துக்கு தொடர்ந்து வரக்கூடியவங்களுக்கு தெரியும், ஆனால் வராதவங்களுக்கு, இல்லை ஆலயமே இருக்குன்னு தெரியாதவங்களுக்காக தான் இப்போ நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். நம்ம ஆலயத்தில் முதல் நீங்கள் வரீங்கன்னா காளி பைரவி சந்தி, காளிங்கிற உருவத்தில், பைரவிங்கிற சூலத்தில், சந்திங்கிறவ பார்த்திங்கன்னா லிங்க வடிவில், இப்படி 3 பேரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா பரிமளத்தூண். பரிமளம் என்றால் சுகந்தம். எந்த இடத்துல சுகந்தம் இருக்கிறதோ அந்த இடத்துல தெய்வம் வாசம் பண்ண. அப்படிப்பட்ட சுகந்தத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு விருட்சத்தை அதுக்குள்ளே வைத்து பரிமளத்தூணாக வச்சுருக்கோம். அந்த பரிமளத்தூண் மேலே பார்த்திங்க அப்படின்னா அத்தி மரத்தில் சக்கரத்தாழ்வாரும், பின்புறத்தில் லக்ஷ்மி அயகிரிவரும். எல்லா இடத்துலையும் லக்ஷ்மி நரசிம்மர் தான் இருப்பார், இந்த இடத்துல லக்ஷ்மி அயகிரிவர். காரணம் எதனாலன்னா, ஆலய தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஞானத்தோடு வெளியே போகணுன்றதுக்காக தான் அந்த தத்துவத்தில் வச்சுருக்கிறோம். மனிதனின் தத்துவம் 6, அதன் அடிப்படையில் அந்த பரிமளத்தூணுக்கு 6 கவசங்கள் சாத்தியிருக்கிறோம். இந்த பரிமளத்தூணை 2 பாதங்கள் அதனுடைய பீடத்தில் வைத்து மார்பகம் அந்த பரிமளத்தூணில் படுற மாதிரி அணைச்சிக்கிடணும். அணைக்கும் போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வலி, வேதனை, கஷ்டங்கள் தீர்ந்து மனசு ஒரு வெற்றிடமாக, ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். பாபா பூமியை பொழந்து வந்த இடத்துல திருப்பாதம் வச்சுருக்கோம். குருவின் பாதத்தை பற்றி அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடியது நந்தியம் பெருமாள். இந்த நந்தியம் பெருமானுடைய தன்மை இங்கே அதிகார நந்தியாக அமர்ந்திருக்கிறாரு பத்மாசனத்தில். 2 கரங்கள் கொம்புகளுக்கு மத்தியில் கமலத்தை தாங்க அங்கே காலேஸ்வரர். காலத்தை வென்றவள் காளி, காலனை வென்றவன் காலேஸ்வரன். அப்படிப்பட்ட காலேஸ்வரன் அதாவது நமக்கு யமபயத்தை தீர்க்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் கண்டங்களை போக்கக்கூடியவரை மேலே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மடியில் 2 கரங்கள் கமலத்தை தாங்க பச்சை லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். பிரதோஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய காலேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணால் நந்தியம் பெருமாள் இதய கமலத்திலிருந்து பச்சை லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும். இது எங்கும் இல்லாத தனம். எனக்கு குலதெய்வம் தெரியாது, எனக்கு குலதெய்வம் கிடையாது அப்படின்னு இருக்க கூட சாய்பாபாவினுடைய அருளால் இந்த இடத்துல வேண்டுதல் முடிச்சுன்னு இருக்குது. அந்த வேண்டுதல் முடிச்ச குலதெய்வம் எதுவாக இருந்தாலும், சாய்நாதா நீ எங்களுக்கு காட்டு, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்குன்றதுக்காக அங்கே வேண்டுதல் முடிச்சு கட்டி சாய்நாதரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம்தான் நீங்கள் திருவருள்னக்கூடிய தெய்வத்தை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம் நித்தியப்படி சண்டியாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல சண்டியாகத்தில் நித்தியப்படி 5லேருந்து 7:30 கலந்துக்கக்கூடிய பக்தர்களுக்கு இலவசமாக சங்கல்பம் செய்கிறோம். யாகத்தை முழுமையாக நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு சங்கல்பம் பண்ண வெண்கடுகை பூர்ணாகதியில் சேர்க்குறோம். இப்போ கேட்டது, வீட்டின் உள்ளே நுழையும் போது சில விஷயங்கள் இருக்கலாம், வீட்டிலேருந்து வெளியே போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும், எதை பார்த்துட்டு போனால் நல்லது அப்படின்னு கேட்டிருந்தோம்மா. அதாவது இல்லம்ன்றது ஆலயம். அந்த ஆலயம் எந்த அளவுக்கு இருக்குது அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை. எந்த வீட்டில் தூங்கி எந்திரிக்கிறீங்களோ அதை தன்மை பொறுத்து தான் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்போது அந்த இடத்துல நெகட்டிவ் இருந்தால் யாரை சந்தித்தாலும், எதை பண்ணாலும், எதை போனாலும் வறுமையும் கஷ்டமும் தாண்டவும் ஆடும். அதே அந்த இல்லம் செழுமையாக இருக்கணும்னா, அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்பின் தெரியாதவங்க கூட உங்களுக்கு உதவி பண்ண வருவாங்க. ஒரு ஆலயத்துக்கு போகிறோம், குருக்களுக்கு தட்டில் நீங்கள் 10 ரூபா போடலனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாலையும், அங்கே ஒரு அரை முடி தேங்காவும், உங்களுக்கு தலைக்கு வச்சுக்கக்கூடிய ஒரு புஷ்பமும் கையில் கிடைக்குதுன்னா அந்த உங்கள் இல்லம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் தான் அந்த எனர்ஜி அங்கே வேலை செஞ்சுதுன்னு அர்த்தம். அதனால் இல்லத்தை கண்டிப்பாக எதிர்மறை சக்தி இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜியோட, தெய்வ அம்சத்தோட, நறுமணத்தோட, சுகந்தத்தோட
அந்த இடம் வந்து ஒரு தெய்வீக தன்மையோடு நீங்கள் வச்சுருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதை தொடர்ந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது மங்களகரமான விஷயங்கள் எல்லாத்தையும் கண்ணாடியை மாட்டி வைக்கலாம். ஏன்னா உள்ளே நுழையும் போதே யாருமே எப்படிப்பட்ட ஆளும் கண்ணாடி ஒரு இடத்துல இருந்து அதை பார்க்காம போகவே மாட்டாங்க. எப்படி தான் நம்ம இருக்கிறோன்றத ஒரு தடவை பார்த்துருவாங்க. அதனால் கண்ணாடி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். வீட்டுக்கு உள்ளே நுழையும் போது அது ரொம்ப நல்ல விஷயம். அது கண்ணாடி வைக்கிறோம். வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். கிளம்பும்போது அப்போ கிளம்பும்போதுன்றது என்னன்னா, விருந்தாளி வந்து கிளம்புறாங்கன்றது வேறு. ஆனால் நம்ம வீட்டில் தயாராகி ஒரு குழந்தைங்க கல்விக்காகவோ இல்லை வேலைக்காகவோ ஒரு பிஸ்னஸ்க்காகவோ இல்லை வேறு ஒரு விஷயங்களுக்காகவோ எதற்காக சென்றாலும் நம்மளுடைய கண்ணு படுற இடத்த பொறுத்து தான் நம்ம போகிற இடத்துல நம்மளுக்கு மாற்றம். காளியினுடைய திருப்பாதம், அதாவது வார்த்தைகளே கிடையாதுங்க. அவள் தான் நிரந்தரம். அவளுக்கு அப்புறம் பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட காளியினுடைய திருப்பாதம் நம்ம நிலவாசலுக்கு உள்புறமாக, அதாவது நம்ம இங்கேருந்து வெளியே போகிறோன்னா நிலைவாசலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காளியினுடைய திருப்பாதத்தை மாட்டி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவள் பாதத்தை நம்ம பார்த்துட்டு கிளம்பிட்டோன்னா போகிற இடத்துல நமக்கு எந்த சங்கடங்களும் வராது. பார்க்கக்கூடிய நபர்கள் சாதகம் செய்யக்கூடிய ஒன்றும் இல்லை. அவள் பாதத்தை பார்த்து ஒரு கை கூப்பி அவகிட்ட வேண்டி, காளிகாய சவித்மகே சமசான வாசன்யே தீமகி தன்னோ கோர பிரச்சோதயாத் அப்படின்னு அந்த அம்மா கிட்ட ஒரு காயத்ரியோ இல்லைனா ஓம் காளி, ஓங்கார காளி, திருப்புரகாளி, வடவாக்கினி காளி, வல்லத்து மாங்காளி, நடனக்காளி, நடநேசக்காளி, உதிரக்காளி, உக்ரக்காளி, ஓம் யோகினி, சிங்கவாகினி, ஒரு கையில் சூலம் மறு கையில் பிண்டி பாசம், கண்டக்கோடாலி, சுத்தக்கேடைய மிந்தி அக்னி சட்டியுடன் எந்தன் எதிரி நடுங்க என் முன் வாவா தாயே வந்து அருள் புரிவாய் தாயே ஓம் கிளீம் வீரபத்ரம் ஜெயஜய நம ஸ்வாகா. இதை சொல்லிட்டோன்னா அம்பாள் ஓடியாந்துருவாளாம். ஐயோ உனக்கு ஒரு பிரச்சனையா, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவ தான் காளி. பாரதியார் சொன்னார், யாதுமாய் நின்றாய் காளின். அப்படிப்பட்ட காளி தேவியினுடைய பாதத்தை நம்ம இல்லத்தில் வெளியே போகும்போது பார்த்து கை கூப்பி வணங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சபை அலங்காரி. ஒரு மனிதன் காளியை வழிபாடு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் பல யுகங்கள் தவம் இருந்தான்னு அர்த்தம். பல யுகங்கள் தவம் இல்லாமல் காளியை தொட முடியாதுங்க. சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா தெய்வங்களையும் நம்ம தொட்டு வழிபாடு பண்ணிடலாம், ஆனால் காளியை தொட்டு வழிபாடு பண்ண முடியாது. அதனால தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி, விவேகானந்தர், விகடகவி, தென்னாலிராமன், காளிதாசர், பாரதியார் அத்தனை பேரும் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக ஊர் போற்ற, உற்றார் போற்ற, சுற்றார் போற்ற, உலகம் போற்ற வாழ்ந்த வாழ்க்கைக்கு காரணம் காளி போட்ட பிச்சை. அப்படிப்பட்ட காளியின் திருப்பாதத்தை உங்கள் இல்லத்தில் வெளியே செல்லும்போது பார்க்குற மாதிரி நிலவாசலுக்கு மேலே மாட்டுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அன்பு. ஏன்னா காளிங்கிற ஒரு தெய்வம், அவள் உருவம் கோரம். அது வந்து தவறு செய்பவர்களுக்கு, நல்ல சிந்தனையோட நற்செயலோடு இருக்கிறவங்களுக்கு அவள் குழந்தை. அம்பாலை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நான் எல்லாம் மார்பில் அவளுடைய படத்தை வச்சு தூங்குறவ. அவள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது. அவள் எனக்கு வந்து அவள் இல்லை அப்படின்னா எனக்கு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட தாயார் எந்த கஷ்டத்துலேயும் சரி அவள் நம்ம கூடயே இருப்பாள். எப்படின்னா நிழலாக, நம்ம நிழல் நம்ம கூட வரும்ன்ற மாதிரி காளின்றவ நம்ம கூட வருவாள். அதுவும் அவளுடைய உருவத்தில் அந்த பாதத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம். அம்பாள் உள்ளே வந்துட்டா நம்மளுக்கு என்னங்க இருக்குது, இனிமேல் எல்லாமே நல்ல விஷயந்தான் அப்படின்னு கூடிய அந்த காளி படத்தை வைங்க. அம்பாள் நித்தியப்படி உங்கள் வீட்டில் இல்லத்தில் வந்துக்கிட்டே இருப்பா. உங்களுடைய சந்தோஷம் நிலையாக வைப்பா. ஜெய் சாய்ராம். ரொம்பவே அழகாக தெளிவாக பொதுமக்களுக்கு பயனுள்ள தகவல் கொடுத்ததற்கு நன்றிம்மா.